ஹலோ ப்ரோ ப்ளீஸ். இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாலிக்கு ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா, அங்க நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது எல்லாமே இந்த வீடியோல என்ன சொல்லி பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ ப்ரோபீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாலிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த எல்லா திங்ஸையும் தான் பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை, மேக்ஸிமம் அங்கே ஸ்பெஷல்னாலே கீ செயின் எல்லா கடையிலும் இருக்கிறது கீ செயின். அதை தாண்டி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உட்டு தான் ஸ்பெஷல். அவ்வளோ அழகா இருக்கும் ஒவ்வொரு உட்டுமே. உட் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. அந்த உட்ல செஞ்சது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, உட்ல செஞ்ச எல்லா இது வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நோட் புக் தான். ஆமா, ஆக்சுவலா இது யூஸ் பண்ண முடியாது, பட் நானே அப்படியே இப்படி அழகா ஓபன் பண்ணிட்டு இப்படி பண்ணோம்னா இதுல நம்ம எழுதிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம நார்மல் பென்ல எழுதிக்கலாம். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. போன எல்லா கடையிலுமே இந்த மாதிரி இல்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இது இருந்து. பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு 10 வாங்கிட்டோம். சரி, கேக் போயிட்டு வந்த வாட்டி அதனால வந்து சும்மா இம்பார்ட்டன்டா இருக்கவங்க வாங்கியிருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கியிருக்கோம், ரிலேட்டிவ்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அங்க போனாலே இருக்கிற ஒரே கீச்செயின் இல்ல, அந்த ஃப்ரிட்ஜ்ல நம்ம மேக்னெட் பார்ட் இருக்கும்ல, இதுதான். இது வந்து உட்டுங்க. இது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து இரும்புல இப்படி ஒட்ட வச்சோம்னா ஸ்டீல் எதுவும் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா செருப்பு. சௌந்தர்யா வந்து பாலியில இந்த செருப்பு போட்டு இதை பார்க்கவே இது ரொம்ப அப்படியே அழகா 3Dல இருந்தது. 3D தான். சூப்பரா இருக்கும். இது ஆக்சுவலா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு கீ செயின். இது ஒரு கிளாஸ்க்குள்ள போட்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுக்கறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். கருடர் விஷ்ணு போட்ட மேக்னெட் சாமி. வெயில் அங்க விட வெயில் அதிகமா இருக்கிறதுனால தெரியல. கருடர் விஷ்ணு GWK பார்க்க போனீங்கன்னா பாலியில இந்த ஸ்டாச்சு தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் ஸ்டாச்சு இன் பாலி. இது வந்து நீங்க ஃபிளைட்ல போகும்போதே உங்களுக்கு இந்த ஸ்டாச்சு தெரியும். இது அழகா இருந்தது. சௌந்தர்யா வாசிக்க அவங்க அக்கா சௌந்தர்யா வாசிக்கும். நீ ஆர்டர் இருக்கு, அக்கா இருக்கிற நீதான் கண்டிப்பா வீடியோ இருக்கு. இப்ப மாடல்ஸ் வீடியோ இருக்கு. இது வந்து 4 எவ்வளோ தெரியுமா? 21,000 ரூபாய். 21,000 ரூபாய். நம்ம ஊர் காசு பிரகாரம் பாத்தீங்கன்னா 150 ரூபாய் அந்த மாதிரி. 4 முழம் 150 ரூபாய். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 முழம். இது வந்து பர்ஸ் டைப் இதெல்லாம் இதை பார்த்து என்ன பண்ணலாம். இது அழகா இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 8,200, அரௌண்ட் 55. இது பாத்தீங்கன்னா பவுச் டைப் கீ செயின். அதாவது இது கீ செயின் இல்லை, இதுக்குள்ள கீ செயினே இல்லையே. இது எதுக்கு நீ பர்ஸ் இதெல்லாம் வேணா போய் பிச்சை எடுக்க போறியா? 1 ரூபா கையும் பிச்சை எடுக்கிற பர்ஸ் 6,600 இருக்கா? மேடம், அக்கவுண்ட் நம்பர் 4450. இதுல 200 ரூபாய் இருக்கு. என் புக்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஓகே? பிச்சை போறா, நீ தான் பிச்சை எடுக்க. இது பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்குடா இதுல. பிச்சை எடுத்தா கண்ணாடி கண்ணாடி வந்து பிச்சை எடுப்பேன். நல்லா இருக்கும், பிச்சைக்கறிமா இருக்கு. அம்மா, மம்மி, டாடி மற்றும் அப்படி பக்காவா இருக்கு. தண்ணி போய் எடுறா. எனக்கு தெரியாது. அதுவும் அதே மாதிரி அழகா இருக்கு. சில்லற காசு போட்டுக்கலாம்.
emotional damage. இல்லை சில்லறை காசு போட முடியும். நீ பிச்சை எடுத்தனா உன் பர்ஸில் போய் போடணும். ஐயோ எட்டி வந்தா காட்டக்கூடாது. விசிறி வந்து 15,600 ரூபாய். அப்போ 120 அந்த ரேஞ்ச் 120 110 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கலர்ஸ் இருக்கும். 5 கலர்ஸுமே வேற வேற ஃப்ளேவர்ஸ். இது உள்ள பாருங்க, இந்த இது மாதிரி ஸ்டார் ஃபிஷ் இருக்குதுன்னா அது வந்து ஸ்டாண்டு. இது ஊருக்கு ஸ்டாண்டுங்க. தெளிவாக பேச மாட்டா, நான் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை. இது வந்து 26,000. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா கிட்ட வருங்க. அப்புறம் மெயினான சொல்ல மறந்துட்டா, பெருசு சொல்ல மறந்துட்டா. பெருசு வந்து எங்களோட ஓன் யூஸ்க்கு வாங்கிருக்கோம். இது வந்து யாருக்கும் கொடுப்பதற்கு அல்ல. ஓரியா இருக்க இருக்கும்போது இது யாருக்கும் எடுக்காத. 10 எடுத்ததுக்கே இது எதுக்கு 10 எடுக்கிற, செருப்பு எடுத்துட்டு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து ஓரியா இருக்கீங்க. அந்த எழுத்து உங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது, ஏன்னா அதுல எழுத்து இல்லை. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பூமரண்டி மூமரங்குள் அவ்வளோதான். கொடுக்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் யாரோட சார் இது பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கால ஜீப்பு உட்லியே. ஆமாம், ஜீப் டைப் தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 22,200, அரௌண்ட் 210 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரு, ஒரு இது, அப்புறம் ஒரு பைக்கு, ஒரு ஃப்ளைட்டு. வந்து இது வந்து கொடுக்கறது. இதுதான் ஃப்ளைட். அது வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஃப்ளைட், பழங்கால ஃப்ளைட் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது இன்னொன்று வாங்கியிருக்கலாம். இது என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா 24,500 ரூபாய். அரௌண்ட் எவ்வளோ வரும்? 230 வரும். உட்டு வந்து அவ்வளோதான். உட்டு வந்து இவ்வளோதான் வாங்கணும். சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட்லி ஒரு டிசைன், பேக்லி ஒரு டிசைன். ஃப்ரண்ட்ல ஒரு டிசைன் அவ்வளோதான். பேக்கில் ஒரு முட்டையாக இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. அப்புறம் இது ஒன்று. இது மூணுமே ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 17,000, 18,000, 17,000. என்னடா ரேட் இவ்வளோ சொல்கிறாங்க, இவ்வளோ போட்டு வாங்கினாங்களா அப்படின்னு பார்க்காதீங்க. இங்கே 1 ரூபீனா அங்கே வந்து 185 rupees வரும். அப்போ வந்து ஒரு 1 lakh போட்டோம்னா அதில் நான் எக்ஸாக்டாகவே நான் போட்டு சொல்லிடுறேன். மை ஃபேவரட் 1 ரூபீனா 183 rupees வருது. ஓகே. அப்போ வந்து 1 hour later, சாரி 1 lakh அப்படின்னா ஒரு 1 day later, 550 to 550 வருது. ஓகே, அப்போ வந்து 550 வருதா? இது வந்து 18,000 சைனா, இது 17,000 சைனா, இதுவும் 17,000 சைனா. அப்போனா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். ஸோ இப்போ ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி தெரிஞ்சு வாங்கிட்டேன். சில்லற காசு. சில்லறையில் தான் வாங்கினேன். ஆமாம், அது சில்லற கூட வாங்கல, எனக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதுங்க. இங்கே ஆக்சுவலாக இங்கே நம்ம ஊர்லேயே இதெல்லாம் கிடைக்கிது, ஆனால் ரொம்ப ரேட் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட பீஸில் மட்டும்தான் இந்த கிளாஸ் ஃபிட் பண்ண முடியும். ஏன்னா அதை வச்சு தான் மோல்டே பண்ணியிருக்காங்க. இதையுமே இப்படி திருப்பிலாம் வச்சோன்னா உட்காராது. அந்த ஆங்கிளில் வச்சா மட்டும்தான் உட்காரும். எனக்கு பிடிச்சது சூப்பராக இருந்துச்சு இது. அதே மாதிரி இது வந்து ரேட் வந்து நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து குட்டால போனோம். குட்டால தான் இந்த மறைச்சி வச்சிருக்கடா, குட்டால தான் இந்த கிளாஸும் இந்த உட்டும் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சுதான் இருக்கும். பரவாயில்ல, சொல்லு, காட்டிட்டோம், உங்களுக்கு தெரியும். சரி, இது வந்து குட்டால தான் வாங்கினோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல. குட்டால நாங்கள் வாங்கினது ரேட் அதிகமாக வாங்கிட்டோம். வேற ஒரு இடத்துல போய் பார்த்தா ரேட் கம்மியாக இருந்தது. ஸோ நாங்கள் ஏமாந்துட்டோம். உபுட் மார்க்கெட்டில் பார்த்தவங்க தெரிஞ்சது இது வெறும்
இதை விட பெரிய சைஸே 20,000 தான் போட்டிருக்கான். அவ்வளோ கம்மியா இருந்துச்சான்னு எனக்கும் தெரியல. இல்ல ஷோர் பத்துவா நமக்கே நம்ம அங்க குட்டாலே கேட்ட ஞாபகம் இருக்கா? இல்லைங்க நம்ம உள்ளாரே 20,000 தானே பார்த்தோம். அப்புறம் ஆனா வந்து சான்ஸே எல்லாம் அந்த கடையோட ஓனரே நான் தான் அங்க வந்து அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டான். அவ்வளவுதான். அந்த இடத்துல சரி இதுக்கு டைம் இல்லைங்க, ஓகேவா? உங்களுக்கும் ஒர்க் இருக்கும், அவ அப்படிதான் கதை பேசிட்டு இருப்பா. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி. ஆக்சுவலா காஃபி வந்து டீயை விட ரொம்ப ஃபேமஸ். ஆனா எங்களுக்கு வந்து டீ தான் ரொம்ப பிடிச்சது. பாத்தீங்கன்னா லெமன் கிராஸ் டீ வந்து பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய். 80,000 ரூபாய்னா கிட்டத்தட்ட 400 ரூபாய். 400 ரூபாய். நாய் குதறின மாதிரி ஒரு பேக்கெட் இருக்கும். காலையில சௌந்தர்யா தான் குதறிட்டா, அவசரப்பட்டு குடிச்சிட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா மங்குஸ்டீன் டீ. இது வந்து பாத்தீங்கன்னா 1,35,000. ஆக்சுவலா அது வந்து 50 கிராம்ஸ், இது வந்து 100 கிராம்ஸ். ஸோ அதனால அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பழம் இருக்குங்க, முந்திரி பழம் மாதிரி இருக்கும். போட்டோ போடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்பின்ஸ் டேஸ்ட்ல இருக்கும். இது வந்து நல்லா இருந்தது, ஃப்ளேவர் வைஸ் சூப்பரா இருந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ. இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 1,35,000. 100 கிராம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் தான் வரும். 50 கிராம்ஸ் வந்து 80,000. அப்புறம் பாலியோட வேர்ல்டு ஃபேமஸான காஃபி, வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் காஃபி இதுதான். ஒரு கப்பு காஃபி இது நீங்க ஆர்டர் பண்ணணும்னா $50. $50 ஆஸ்திரேலியால. நான் பார்த்துட்டேன், நீங்க வேணும்னா குரோம்ல சர்ச் பண்ணி பாருங்க. உங்க ஊர்ல எவ்வளோ? 50 ரூபீஸ். ஒரு ரூபா ப்ரூ காஃபி டீ. ஒரு ரூபா சொன்ன பிச்சைக்காரன் டீ போகல இன்னும். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து லுவாக் காஃபின்னு சொல்லுவாங்க. லுவாக்குங்கிறது வந்து ஒரு அனிமல், அதோட அதுல இருந்து பேசுங்க நான் பேசுங்க. ஆக்சுவலா இந்த லுவாக் அனிமலோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டேட் இருக்குன்னா அந்த எஸ்டேட்ல இருக்கிறதுலே பெஸ்டான காஃபி கொட்டையை தேர்ந்தெடுத்து அது வந்து முழுங்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சாப்பிடாது, முழுங்கிடும். முழுங்கிட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே டைஜஷன் ஆகி வெளியே வந்துடும். புரியும் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம எடுத்து சுத்தப்படுத்தி அதை கொஞ்சம் அரைச்சி சில ப்ராசஸ்லாம் பண்ணி காஃபி பவுடரா ஐயோ மட்டும் இருந்துச்சு. இல்லை உள்ள வந்து கவர் இருக்கு, இது வந்து வெளி கவரோட. இதோட 50 கிராமோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 2,15,000 ரூபாய். ஆல்மோஸ்ட் ஒரு 1,700 ரூபாய் வரும். 1,300 ரூபாய், 1,500 ரூபாய் வரும் இது ஒரு பேக்கெட். டைம் ஆகுது அவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே, வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்டா போட ஸ்டார்ட் பண்றோம். கண்டினியூஸா இனி vlog எங்க சேனல்ல வந்துட்டே இருக்கோம். பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, மஜா பண்ணுங்க. டாடா பை பை ப்ரோபீஸ்.